இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உருளைக்கிழங்கு சிக்கன். இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 250 கிராம், இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு 5 பல், மிளகு 1 டீஸ்பூன், உருளைக்கிழங்கு 2, நெய் 2 டீஸ்பூன், தயிர் 1 கப், பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 1, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. உருளைக்கிழங்கு சிக்கன் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு சிக்கன் பண்றதுக்கான ஒரு மிக்சரை நம்ம அரைக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கை நம்ம எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 4 லெக் பீஸ் எடுத்திருக்கோம். இதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு நமக்கு சரியா இருக்கும். இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு 4ல இருந்து 5 பல், கூடவே 1 டீஸ்பூன் மிளகு. இது கூட நம்ம கிட்ட இருக்க தயிர், நல்ல கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்ப நம்ம சேர்த்திருக்க மசாலாவை நல்ல ஒரு கிரீமா பேஸ்டா சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு சிக்கன் பண்றதுக்கான மசாலாவை நம்ம அரைச்சு கொண்டு வந்தாச்சு. நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல கிரீமியா பேஸ்டா இருக்கு. ஸோ அடுத்ததா ஒரு பக்கம் கடாயில நம்ம எண்ணெய் விட்டு காய வச்சிருக்கோம். நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதுல வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி இருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஃப்ளேவருக்கு. நம்ம யூஸ்வலா கடைசியா தான் ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நம்ம ஸ்டார்டிங்ல ஆட் பண்றோம். அடுத்ததா இது கூடவே பொடியா நறுக்கியிருக்க இஞ்சி. நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு அரைச்சிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்க இஞ்சி வரும்போது நமக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம கிட்ட இருக்க சிக்கன் ஆட் பண்றோம். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு பாத்தீங்கன்னா லெக் பீஸ் தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இன்னைக்கு எல்லாமே நம்ம லெக் பீஸா எடுத்திருக்கோம். நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த சிக்கன் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கிரேவி மாதிரி வரும். இது இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட, பரோட்டாவோட, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரெட்டோட சர்வ் பண்ணா கூட அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். நல்லா எண்ணெயிலே பாத்தீங்கன்னா இந்த லெக் பீஸோட இந்த வெங்காயத்தோட நம்ம நல்லா வதக்கியாச்சு. இந்த நெய்யிலே வதக்கும் போது இது அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். இப்ப சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்றோம். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரக பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு.
இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இதில் வந்து நம்ம சேர்த்திருந்த மிளகாத்தூள் வாசம் எல்லாமே நமக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம இதில் சேர்த்து இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மசாலா சேர்த்தாச்சு. இப்போ சிக்கன்லேருந்தே நமக்கு ஆல்ரெடி தண்ணி விடும். ஸோ அதனால நம்ம மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். நம்ம பண்ணிட்டு இருந்த உருளைக்கிழங்கு சிக்கன் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கிரேவி வந்து நல்லா நமக்கு திக்காயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக அதில் கொத்தமல்லி. பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா நமக்கு வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா தனியாக பிரியிற அளவுக்கு நமக்கு அழகாக வெந்துருச்சு. கிரேவியும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான திக்னஸ் நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம்.